ஆர்பிஐ தன்னோட விதிமுறைகளுக்கும், விதிகளுக்கும் உட்பட்டு இல்லாதனால Paytm ஆப் பிப்ரவரி 29ல இருந்து ஸ்டாப் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. இப்போ அத தொடர்ந்து மக்கள் கிட்ட சில கன்ஃப்யூஷன்ஸும் இருக்கு. இனிமே Paytmல டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? முடியாதான்னு சில கொஸ்டின்ஸ் மக்கள் மத்தியில இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வரும். அதாவது இனிமே நம்ம Paytm யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? முடியாதா? நம்மளோட Paytm பேமெண்ட் பேங்க் அந்த அக்கவுண்ட்ல வந்து நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இனிமே உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதாவது Paytm யுபிஐ வந்து மத்த பேங்க் அதாவது எஸ்பிஐ, டிஎம்பி இந்த மாரி பேங்க்கோட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களால எப்பயும் போல டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இருக்க பெட்டி கடையிலேருந்து எல்லா கடையிலயுமே Paytm ஸ்கேனர் மூலமா தான் ஸ்கேன் பண்ணி இது பண்றோம். ஸோ இனிமே அந்த கடையில நம்மளால பேமெண்ட் பண்ண முடியுமா? முடியாதான்ற டவுட் வரும். ஸோ அவங்களும் வந்துட்டு Paytmலேருந்து மித்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அது இல்லாம அவங்க Paytm அக்கவுண்ட்லயே தான் போடுறாங்க அப்படின்னா, அவங்களால இனிமே Paytms வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வாலெட்ல சில பேர் வந்து Paytm டிரான்சாக்ஷன் மூலமா அந்த வாலெட்ல வந்து சில அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆயிருக்கும். அந்த கலெக்ட் ஆன அமௌண்ட் வந்து என்ன பண்றது? அத எடுக்க முடியுமா? முடியாதா? யூஸ் பண்ண முடியுமா? முடியாதான்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு Paytm தரப்புல இருந்து என்ன பதில் குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எப்பயும் போல அந்த வாலெட்ல இருக்க மணி, சப் வாலெட்ல சேர்த்து வச்சிருக்க மணி, இத வச்சு நம்ம பெட்ரோல் போடுறதாகட்டும், ஃபோன் ரீசார்ஜ் பண்றதாகட்டும், இந்த மாரி இதெல்லாமே நம்மளால இந்த வாலெட்லயும், சப் வாலெட்லயும் இருக்கக்கூடிய பணம் தீர்ற வரைக்கும் நம்மளால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா Paytm மூலமா நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் எதுவும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அந்த Paytm அக்கவுண்ட்ட வந்து டீஆக்டிவேட் பண்ணிறணும். அதுக்கு பதிலா வேற ஒரு அக்கவுண்ட்ல வந்து மித்த பேங்கோட லிங்க் பண்ற மாரி ஒரு அக்கவுண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். இன்னும் சிலர் வந்து Paytm மூலமா லோன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த லோன்ஸ் எல்லாமே Paytm மூலமா தான் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த Paytm வந்து உங்களுக்கு லோன் தரல. Paytm மூலமா தேர்ட் பார்ட்டி தான் உங்களுக்கு வந்து லோன் தந்திருக்காங்க. ஸோ இந்த லோன்ஸ் எல்லாமே நீங்க எப்பயுமே பே பண்ற மெத்தட்லயே பே பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி Paytmோட டிரான்சாக்ஷன்ஸ ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கனால, Paytmோட சிஇஓ விஜய் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமே எங்க சர்வீஸ சரி பண்ணிட்டு உங்களுக்கான சேவைகள தொடர்ந்து குடுக்குறதுக்கான எல்லா மெத்தட்ஸையுமே எங்க டீம் எடுத்துக்கிட்டு இருக்கதாவும் சொல்லியிருந்தாரு.